என்னம்மா காய்கறி வாங்கணும் பழம் வாங்கணும்னு கடைக்கு வந்தேன். அப்புறம் பார்த்தா காய்கறி கடையில் ஆளே காணும். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வேறு நேரம் ஆகுது. பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சரிவா, நம்ம போயிட்டு அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் இன்னொரு நாள். என்னங்க இன்னைக்கு காய்கறி பழம் வேணும் அப்படின்னா இன்னொரு நாள் வரலான்னு சொல்கிறீங்க, அது எப்படி முடியும்? இன்னைக்கு பசிக்கு நாளைக்கு சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன். கடையில் ஆள் இல்லையே. ஆள் இல்லாத கடையில் நின்றுக்கிட்டு நம்ம யாருக்கு டீ ஆற்றணும்? வா வீட்டுக்கு போகலாம். யாருக்கும் டீ எல்லாம் ஆற்ற வேண்டாம். அங்கே பாருங்க வந்துட்டு இருக்காங்க கடை ஓனர். எங்கே இருக்கான்? திறந்து போட்டு அப்படி எங்கே வீட்டுக்கு பார்க்க போனாரா? அதெல்லாம் கேட்காத. என் வாயே மூடிட்டு இருக்கு. என்னங்க நம்ம கடைக்கு நமக்கு வேண்டியதை வாங்க வந்திருக்கோம். இது ஒன்றும் நம்ம கடை இல்லை, உங்களுக்கு தெரியும்ல அது. வாங்க வாங்க, காய்கறி வேணுமா பழம் வேணுமா? பழம் காய்கறி எது வேணும் பார்த்துட்டீங்களா? இல்லை இங்கே தான் பார்க்கலாம். எவ்வளோ நேரமாக இருக்கும் கடையை திறந்து வச்சுட்டு இருக்கீங்க. யாராவது வந்து எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் யாரும் இந்த ஊர்ல பண்ண மாட்டாங்க சார். எப்படி அவ்வளோ நம்பிக்கையா சொல்றீங்க? எங்க ஊர்ல சனீஸ்வர பகவான் இருக்காரு. அவர் திருடங்களை சும்மா விடுறதே கிடையாது அப்படியா? இதெல்லாம் இன்னும் மக்கள் நம்புறாங்க சார். இல்லை அவங்க நம்பிக்கையெல்லாம் இப்படி பேசாதீங்க. அதுவும் கடவுளை பற்றியெல்லாம் இப்படி பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க. இது நமக்கு தேவையில்லாத ஒன்று. மன்னிச்சிருப்பா. இரு, என்னதான் சொல்ல வராருன்னு கேட்போம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இங்க பாருங்க சார், இந்த ஊர்ல பல வீடுகளுக்கு கதவுகளோ கிடையவே கிடையாது. அப்படியே கதவுகள் வச்சிருந்தா கூட அது ஒரு அழகு சாதன பொருள் மாதிரி தான். அதை யாரும் பூட்டியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நானும் வந்தப்போ பார்த்தேன். நிறைய வீடு கதவு இல்லாமல் திறந்த மாதிரிக்கு இருக்க ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நிறைய வீடுகளை பூட்டவே இல்லை, கதவுகள் இருந்தாலும். அது ஏன் எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் அங்கே இருந்தது. அது இந்த ஊரோட சனி பகவானோட பெருமமா. இது சனி ஷிக்னாப்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்துல இப்ப வந்திருக்கீங்க இல்லையா? இவரை பார்க்கறதுக்காக தானே வந்திருக்கீங்க. ஆமாங்கய்யா, நாங்கள் எல்லா கோயில்களையும் பார்க்க வந்தோம். அப்படி சனி பகவானையும் பார்த்துட்டு போகலாம், அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றிங்க. பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கம்மா, இவர் தான் எங்களுடைய கடவுள். இவரை தரிசிக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால தான் இந்த தலை வரலாறு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்ல. நான் தப்பா எதுவும் பேசுறேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு தலைவரடாரு கொடுங்க. ஒரு நாள் ஆற்றுல ஒரு 5.5 அடி உயரமுள்ள ஒரு கல் வந்து மிதந்து வந்திருக்கு. பாருங்க, கல் எப்படி ஆற்றுல மிதந்து வரும்? அது இவ்வளோ வெயிட் இருக்கும், இருந்தாலும் மிதந்து வந்திருக்கு. அடுத்த நாளே அந்த கல் கரை ஒதுங்கியும் இருக்குது. அடுத்த நாள் ஒரு ஆடு மேய்ப்பரோட கனவுல கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு ஆலயம் அமைச்சு, அதாவது மேலே கூரை இல்லாமல் ஆலயம் அமைச்சு நீங்கள் வழிபடுங்க, உங்கள் ஊரை நான் காப்பாற்றுறேன், இந்த திருட்டு பயம் இந்த குற்றங்கள்ல இருந்து உங்களை எல்லாரையும் காப்பாற்றுறேன். இன்னும் சொல்ல போனால் பூட்டு கதவு இந்த ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பாதுகாப்புகள்லாம் இல்லாமலேயே உங்களை பாதுகாக்கிறேன்னு கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு அசரீரி மாதிரி ஒருத்தருடைய கனவுல சொன்னதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கல்லை வந்து நாங்கள் சனி பகவானா நினச்சி கும்பிட ஆரம்பித்தோம். அதே மாதிரி அவர் சனி பகவான் தாங்க எங்களை இன்றளவும் எங்களை காப்பாற்றிக்கிட்டே வராரு. ஆச்சரியமா இருக்குங்க. ஆமாம்மா, இந்த ஊரில் எந்த வீட்டுக்கும் பூட்டு எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்க யூகோ பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் இங்கெல்லாம் கூட பெரிய பெரிய பாதுகாப்பாக பூட்டெல்லாம் கிடையாதுலாம். பெரிய அந்த பாதுகாப்பான பூட்டுகள் எல்லாம் கிடையாது. இன்னும் அங்கெல்லாம் எந்த குற்றங்களுமே நடக்காமல் சனி பகவான் தான் காப்பாற்றிட்டு இருக்காரு. இதை நீங்கள் முழுமையாக நம்புங்க. அவர்கிட்ட முழுமையான நம்பிக்கையோட சரணாகதி அடைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மேன்மையடையும். அப்படிங்களா ஐயா? தெரியாமல் பேசிட்டேன். கடையை திறந்து வச்சுட்டு எங்கேயோ போயிருக்கீங்களே, யாராவது வந்து ஏதாவது எடுத்துருவாங்களான்னு கேட்டுட்டேன். கடவுளே மன்னிச்சுட்டு, தெரியாமல் பேசிட்டேன். தெரியாமல் தானே பேசுறீங்க, கடவுள் கண்டிப்பாக மன்னிச்சிடுவார். தெரிஞ்சு செய்கிற குற்றங்களுக்கு தான் தண்டனைகள். இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி திருடினா பயங்கரமான தண்டனைகளை கடவுள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையால் தான் யாரும் எந்த குற்றமும் செய்யாமல் இருக்காங்க ஐயா. அந்த இந்த அளவும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. கடவுள் தான் எங்களை எல்லாரையும் காப்பாற்றுறாரு. நீங்கள் சொன்னீங்கல்லம்மா, திருச்சியில் கர்டைன் மாதிரி போடுறதுக்கு கூட எந்த விதமான விலங்குகளும் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போடுறாங்க. இல்லைன்னா வெறும் மர சட்டம் மட்டும்தாம்மா இருக்கும். அவ்வளோ நம்பிக்கை. அப்படியும் அந்த கடவுள் எங்களை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்காரு. மகாராஷ்டிராக்கே சாய்பாபா எப்படி காப்பாற்றிட்டு இருக்காரு, அதே மாதிரி இந்த சனி ஷிக்னாபூருக்கு சனி பகவான் அவ்வளோ அருளை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காருமா. ஐயா, நாங்கள் சும்மா வந்து கோவிலை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவருடைய உண்மையான வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கடவுளை தரிசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் சரி பகவான் தான் காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா, நல்லபடியாக நீங்களும் கடவுளை வழிபட்டுட்டு உங்கள் ஊருக்கு போயிட்டு வர என்னுடைய பிரார்த்தனைகள். உங்களுக்கு என்னென்ன பழங்கள் வேணும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு அந்த வாட்டர்மெலன், பைனாப்பிள் எல்லாத்துலேயும் ஒரு கிலோ கொடுத்துருங்க ஐயா. சரிங்கம்மா, இதை கொடுத்துட்றேன். நன்றிங்க ஐயா. ரொம்பவும் நாங்கள் திரும்பவும் போயிட்டு வரோம். கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.